நமஸ்தே. பார்ட் 14 அதாவது 14 அப்படின்னு அர்த்தம். மைம் கல் மில்தாகும். மைன நான், கல்னா நாளை, மில்தாகும் சந்திக்கிறேன். இந்த மில் அப்படின்னா கிடைத்தல், சந்தித்தல் ரெண்டு அர்த்தம் வரும். தும் கஹாங் ரகுத்தேகோ. ரகுத்தே அப்படின்னா வசிக்கிறாய், இருக்கிறாய் ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கோங்க. தும்ன நீ, கஹாங்னா எங்கே, வசிக்கிறாய் அல்லது இருக்கிறாய் ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கோங்க. மைம் ஊட்டி மேம் ரஹ்தாகும். நான் ஊட்டியில் இருக்கிறேன், வசிக்கிறேன். தும் கியோ முஜே ரோக்தே ஹோ. தும்ன நீ, கியோன ஏன், முஜேன என்னை, ரோக்தே ஹோ தடுக்கிறாய். தும் गलत मार्ग पर चलते हो. तुम நீ गलत मार्गना தவறான பாதையில், மார்க்னா வழி, பாதை, चलते हो செல்கிறாய், इसलिए ஆகையால், रोकताகும் தடுக்கிறேன். தும் किसके लिए. தும்னா நீ, किसके लिए எதற்காக, யாருக்காக, रोते हो அழுகிறாய். மேரி மாதாஜி மர்கயி. மேரினா என்னுடைய, மாதாஜினா அம்மா, மர்கயினா இறந்து விட்டார். இஸ்லியே ரோத்தாகும் ஆகையால், இஸ்லியேனா ஆகையால், ரோத்தாகும் அழுகிறேன். தும் அல்மாரி மேம். நீ அல்மாரினா அலமாரியதா. கியா ரக்தே ஹோ என்ன வைக்கிறாய். மை அல்மாரி மேம் நான் அலமாரியில் கங்கன் ரக்தாகும். கங்கன் வளையல் அப்படின்னு அர்த்தம். நான் அலமாரியில் வளையல் வைக்கிறேன். தும் யஹ் டோக்ரி கஹாங் சே லாத்தேகோ. தும்னா நீ, யஹ் டோக்ரினா கூடைன்னு அர்த்தம், பேஸ்கெட். கஹாங் சே எங்கிருந்து, லாத்தேகோ கொண்டு வருகிறாய். மெய்ம் யஹ் டோக்ரி. மைம் நான், யஹ் டோக்ரி இந்த கூடையை, பாஜார் சே, பாஜார்னா கடை வீதின்னு அர்த்தம், பாஜார் சே கடை வீதியில் இருந்து, லாத்தாகும் கொண்டு வருகிறேன். தும் கியா லிக்தே ஹோ. தும்ன நீ, கியானா என்ன, லிக்தே ஹோ எழுதுகிறாய். மைம் ஹிந்தி கஹானி நான் ஹிந்தி கதை, லிக்தாகும் எழுதுகிறேன். கஹானினா கதை அப்படின்னு அர்த்தம், உபன்யாஸ்னா நாவல்னு அர்த்தம்.